என்ன பிரியங்கா இன்னுமா விளக்க தொடச்சுக்கிட்டே இருப்பேன்? அம்மா தொடச்சிட்டு தானமா இருக்கேன். சீக்கிரம் ஆகட்டும். குட்டிமா, அந்த எலுமிச்சம்பழம் மத்த பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கியாமா? எல்லாமே இருக்குமா, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன்டி. ஐயர் கேட்ட பொருள்லாம் உள்ள எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து வரேன். டேய், எங்கடா போயிருந்த? வேலண்ண வேற 2 தடவை கால் பண்ணிட்டாரு. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஐயர் இன்னும் வரலன்னு சொன்னாரு, என்னன்னு விசாரிச்சியா? அதெல்லாம் வந்திருப்பார். அண்ணா, டைம் ஆயிடுச்சுல, அதெல்லாம் வண்டியில எடுத்து வைக்க வேணாமா? வைக்கலாம். கிளம்பலையா? என்ன நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்ட? என்ன அவசரம் இப்போ? பொறுமையா கிளம்பலாம். அங்க ஏற்பாடெல்லாம் ஆச்சா இல்லையான்னு கால் பண்ணி கேளுடா. அதெல்லாம் நடந்திருக்கும். அதான் உங்ககிட்டயே போன் இருக்குல்ல, நீயே போன் பண்ணி பேச. யுகி, எழுந்திருச்சு ரெடியா இருப்பா, நாம கிளம்பலாம். முதல்ல நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். அப்புறமா வரியா? அங்க ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா, அதையெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து என்ன பண்ண போற? நான் தான் சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். நீ இல்லாம எப்படிடா? அங்க நீ தானே முதல்ல இருக்கணும். ஏன் நான் வந்ததான் அங்க நல்ல நேரம் பிறக்குமா? திறப்பு விழா நடக்குமா? நான் வந்துதான் அங்க எல்லாம் பண்ணணுமா? அதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, நீங்களே பண்ணுங்க. ஏன்பா இப்படி பேசுற நீ? வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க யார் வந்தாலும் வரலைனாலும் திறப்பு விழா சிறப்பா நடக்கும்னு. நான் வரலன்னா என்ன? நீங்க பாட்டுக்கு போய் பண்ணுங்க. என்னடா பேசுற? நீ வராம எப்படிடா? அம்மாவை விட முக்கியமானவங்க யாருமே இல்ல. அம்மாவை வச்சு குத்து விளக்கேத்தி இந்த விழாவை நீங்களே சிறப்பா பண்ணுங்க, போங்க. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியுது. பவானியும் மாயாவும் வரலங்கிறதுக்காக தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஆமா, நான் இப்ப கூட போய் கூப்பிட்டேன், ஆனா அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நல்லவங்க மனசை நோக்கடிச்சிட்டு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடத்துறதுல அர்த்தமே இல்லமா. அவங்கள நோக்கடிச்சிட்டு நான் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி நாம வளர முடியும்? அவங்க வரலன்னு சொன்னது எனக்கு சாபம் கொடுத்த மாதிரி இருக்குமா? நான் தான் நீ அவங்கள போய் கூப்பிடு, வந்தா வரட்டும்னு தானே சொன்னேன். அவங்க வரலங்கிறதுக்காக எங்ககிட்ட ஏன்டா வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிற? நானா வம்பு வளர்க்கறேன்? நீங்க தான் வம்பு வளர்க்கறீங்க. இத பாரு, தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு இஷ்டம் இருந்தா நான் வரேன்ப்பா. இல்ல இப்படிதான் நீ பிரச்சனை பண்ணுவேன்னா நானும் வரல, இங்கே இருந்துக்கிறேன். நீங்க என்னமோ பண்ணிக்கங்க. மா, அம்மா, என்னடா இப்படி பண்ற? எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி நடந்துக்கிறியே. உனக்குள்ள எவ்வளவோ கோவம் இருக்கலாம், அது எல்லாத்தையும் அம்மா மேலதான் காட்டுவியா? அவங்கதான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை இவ்ளோ பெரிய பிரச்சனையாக்கி வச்சிருக்காங்க. என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? இங்க பாரு, அக்காவும் அம்மாவும் பண்ணது தப்புதான். அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுதான், பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ பேசினதும் சமாதானம் ஆயிட்டாங்கல்ல. மேடமும் மாயாவும் வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஆனா பவானி மேடம் வரலங்கிறதுக்காக நீ அம்மா மேல கோவப்படுறதுல எந்த விதத்துலடா நியாயம்? சொன்னா கேளுடா. நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல இப்படி மேலும் மேலும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எப்படிடா? நீயும் சந்தோஷமா இருக்க முடியாது, அம்மாவும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆளாளுக்கு இப்படி முறுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஒரு நல்ல காரியத்தை இப்படியா கெடுப்பீங்க? இதெல்லாம் வேணாம், விட்டுடுடா. பின்னால பொறுமையா பேசிக்கலாம். கம்பெனியோட இனாகிரேஷன் நல்லபடியா முடியணும், அந்த வேலையை பார்க்கலாம், வாடா. ஆமாண்ணே, நீங்க சமாதானம் ஆகுங்க. நமக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், அதானே முக்கியம். என்னடா இவ்வளவு தூரம் சொல்லியும் பேசாம இருக்க? இன்னைக்கு உனக்கு கோவமா இருக்குன்னு ஃபங்க்ஷனை நிறுத்திடலாமா? இல்ல தள்ளிதான் போட முடியுமா? இந்த கம்பெனி திறக்கிறது வேண்டான்னு சொல்ல வரியா? இப்ப நீ என்ன தாண்டா சொல்ல வர? நல்ல காரியத்தை பிரச்சனை ஆக்கிட்டாங்கன்னு அம்மா மேல கோவப்படுறல்ல, இப்ப நீயும் அதே வேலை தானே பண்ணிட்டு இருக்க. இப்ப அம்மாவை சமாதானம் பண்ணுவியா இல்ல பவானி மேடத்தை சமாதானம் பண்ணுவியா? யாரதான் சமாதானம் பண்ணுவ? நமக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கடா. நீயும் அம்மாவும் இங்க முறுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா அங்க யாரடா பாத்துப்பாங்க? கம்பெனி உன்னோடையது, அங்க நீதான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். நீ இப்படி கோச்சிட்டு இருக்கிறது சரியில்லை. வழக்கமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா போகணும், சமாதானமா போகணும்னு நீ தானே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவ. இப்ப நீயே இப்படி பண்ணா எப்படிடா? என்ன பிரியங்கா, நீயும் ஏன் மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி பேசுற? நான் இப்ப கூட போய் பவானி மேடத்தை கூப்பிட்டு தான் வந்தேன், அவங்க வரவே மாட்டேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரால? சரி, அதையே திரும்ப திரும்ப பேசுறதுல என்ன ஆக போகுது?
மறுபடியும் கம்பெனி திறக்க போறோம்னு ஊரெல்லாம் சொல்லியாச்சு. அந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்கலன்னா நமக்கு தானே அசிங்கம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். சரி, உனக்கு என்ன கோவம்? பவானி மேடம் வரலங்கிறது தானே? ஏதோ ஒரு கோவத்துல வரமாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்காக வராமே இருந்துருவாங்களா என்ன? நம்ம கிளம்பி போவோம். கால் பண்ணி திரும்ப கம்பல் பண்ணி கூப்பிடலாம். அவங்க வந்தாலும் வருவாங்க. அதுக்காக ஒரே அடி அம்மா மேல கோச்சிட்டு பிரச்சனையை கிரியேட் பண்ணாத. பேசாம நீ கிளம்பு. ஆமாண்ணே, எல்லாரும் சந்தோஷமா இருக்க நேரத்துல எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு? நீ கிளம்பி வாண்ணே. கிளம்புடா, எந்திரி, கிளம்பு. வெளில போலாம் சொல்லிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா? அம்மாவுக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுமா. ஓ, நானே தைலம் தேய்ச்சு விட்டா? வேண்டாம் வேண்டாம், அம்மா மாத்திரை போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அப்ப என்ன ஹோட்டலுக்கு கூட்டு போறியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எங்க? அது உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்தான். எங்கன்னு சொல்ல. அங்க போனது நீயே தெரிஞ்சுப்ப. நீ இப்ப உள்ள போய் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க. ஓகே? நீ ரெடி ஆயிடுற. மலர், நாங்க கிளம்புறோம். யுகி தம்பி கம்பெனி பூஜைக்கு தானே போறீங்க? போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் அதைத்தாம்மா சொல்லலான்னு இருந்தேன். மத்த எல்லாரையும் விட நீங்க இருக்கிறதா முக்கியம்னு அந்த தம்பியும் நினைக்குது. அந்த நல்ல மனசுக்காவது நீங்க போகணுமா? உண்மைதான். பிரச்சனைக்கெல்லாம் பயந்து போகாம இருந்தா அந்த தம்பியை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். அந்த தம்பி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாமளே நோகடிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறாப்ல, அத சந்தோஷமா ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் போலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆனா மத்தவங்க எல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தான் யோசனையா இருக்குமா. யாரு எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். என்ன அவங்க அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல. அந்த தம்பி என் பொண்ணையே எனக்கு திருப்பி கொடுத்திருக்காப்ல. அதுக்காக எதையும் சந்திக்க தயாரா இருக்கேங்கிற மனநிலைமையோட தான் அங்க போறேன். ஆனா இதுதான் கடைசி. அந்த தம்பிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அதோட ஒதுங்கி வந்துடணும். இனிமே அந்த தம்பிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அதையும் தெளிவுபடுத்திட்டு வந்துடலாம் தான் நினைக்கிறேன். சரிம்மா, அப்படியே செய்யுங்க. என்னடா வர வர உன் போக்கே சரியில்லையே? ஏன்? நான் சரியா தானே இருக்கேன். இல்லையே, கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்கமா தானே தெரியற. என்னடி ஆச்சு உனக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லடா. என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரலடா, நீ தான் பிரியங்கா கிட்ட உளர்ற. அத சொல்றியா? தனியா கிஃப்ட் வாங்கி கொடுக்கற, அவ உனக்கு ஸ்பெஷல்ங்கற. என்னடா ஆச்சு உனக்கு? தெரியலடி, அவளை பார்த்ததுல இருந்து என்னவோ மாதிரி ஆயிட்டேன். என்னடா சொல்ற? ஆமாடி, அவளை காலேஜ்ல நிறைய முறை பார்த்துருக்கேன். ஜூனியர்னு தெரியும். அப்பவே அவன் மேல ஒரு க்ரஷ் வந்துருச்சு. அன்னைக்கு அவளை ரேக் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் தான் அவன் மேல என்னன்னு சொல்றது. என்னடா லவ்வா? அப்படிதான் வச்சுக்கோயேன். டேய், இத என்கிட்ட சொல்றதோட நிறுத்திக்கோ. அவகிட்ட சொன்ன உதப்படுவ. ஏண்டி? டாக்டர் ஆகணும்ன்ற கனவோட வந்திருக்கா. அவகிட்ட போய் லவ் கிவன் சொல்லி அவ கனவை கழிச்சிடாத. அதுக்கும் நான் லவ் பண்றதுக்கும் என்னடி சம்பந்தம்? நம்மலாம் சும்மா மார்க் வாங்கிட்டோம் படிக்க வந்திருக்கோம். ஆனா அவ அப்படி இல்ல. டாக்டர் ஆகணும்ன்றது அவளோட லட்சியம், கனவு, எல்லாமே. ஏன் அவ உயிர் மூச்சுன்னு கூட சொல்லலாம். அவ இந்த டாக்டர் படிப்ப அவ்வளவு லவ் பண்றாடா. அவகிட்ட போய் நீ லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணி அவ லட்சியத்தை சாகடிச்சிடாத. அதுவும் இல்லாம இந்த காதல் கத்திரிக்கால அவளுக்கு சரி வராது. அது அவதான முடிவு பண்ணோம். நான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்ன்றதுனால சொல்றேன். வீணா நீயும் ஆசையை வளர்த்துக்கிட்டு அவளே டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு ஏத்த பதில் வரலனா அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. நான் எதிர்பார்க்கிற பதில எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். யூ டோன்ட் வரி டார்லிங். ஏய் பிரதாப், ஏய் நில்லுடா பிரதாப். டேய், ஏய் ஸ்ருதி, இன்னைக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவள கூடிய சீக்கிரம் என் லவ்வரை மாத்தி காட்டுற. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see dear.
ஏங்க என்னங்க என்னங்க வந்துட்டமா. எதுக்கு ஊரை கூட்டுற? என்னங்க Dress இது? என்ன புதுசா கேக்குற? வேஷ்டி டி-ஷர்ட். என்னங்க வெறுப்பேத்துறீங்களா? விசேஷத்துக்கு போகணும் ரெடி ஆகுங்கன்னு சொன்னா இப்படி ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. விசேஷமா? யாருக்கு விசேஷம்? என்ன விசேஷம்? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. காலையிலேயே கடுப்பேத்தாதீங்க. இன்னைக்கு யுகி கம்பெனி ஓபன் பண்ற, அதுக்கு பூஜை வச்சிருக்கான். நாம 2 பேரும் போகணும், சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னேன்ல. சுத்தமா மறந்துட்டீங்களா? ஐயோ ஆமாம்மா, என்னோட பிசினஸ் டென்ஷன்ல எனக்கு ஞாபகமே வரல. அதானே, என் தம்பி விசேஷம்னா உங்களுக்கு ஞாபகமே இருக்காதே. அங்க நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க. இல்லம்மா, நான் வரல. ஏன்? உன் தம்பி நான் புதுசா கம்பெனி திறக்கிறான், ஊத்தி மூணு திருப்பி திறக்க போறான். அதுக்கு தான் இந்த அலப்புறையா? அதுக்கு நீயே போயிட்டு வா, நான் வரல. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அம்மா நீ ஏன் வரலன்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்லுவேன்? பழைய கம்பெனி திறக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தா போதும் சொல்லு. அது பழசோ புதுசோ, யுகி ஒரு விஷயம் பண்றேன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். நாம 2 பேரும் தான் போகணும். உங்களை விட்டுட்டு நான் தனியா போக மாட்டேன். கிளம்புங்க. டேய், சம்பந்தி வீட்டுல ஒரு விசேஷம்னா நீ போய் தாண்டா ஆகணும். பிடிவாதம் பிடிக்காம கிளம்புடா. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி ஃபங்க்ஷனுக்கு வராத அளவுக்கு அப்படின்னு உங்களுக்கு முக்கியமான வேலை? ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்குமா, நானும் மைக்கெல்லாம் கண்டிப்பா அங்க போய் ஆகணும். ஆமாமா, டீயை குடிச்சிட்டு வெட்டியா அரட்டை அடிக்கிறதுக்கு பேர் தான் பிசினஸ் மீட்டிங். ஏய், கோடி கணக்கில் பணம் போடுங்கிற பிசினஸ் மீட்டிங் டே, அதை போய் டீ கடை அரட்டை ரேஞ்சுக்கு கேவலப்படுத்துற? சரிங்க, அது பெரிய ரேஞ்சிலே இருக்கட்டும். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க மீட்டிங்க்கு போங்க. யார் வேணான்னு சொன்னா? அதெல்லாம் சரியா வராது. ஏன் சார்பா நீ போய் கலந்துக்கிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துரு. என்னங்க? யாராவே? டேய், பாதி குரல்ல பேசுறவன் யாராவே? பாச்சி 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 பாச்சி. மைக்கேல் மைக்கேல் மைக்கேல், என்னாச்சு மைக்கேல்? எப்பவும் கஞ்சி போட்டு கடை சட்டை மாதிரி வெறுப்பா வருவ, இப்ப கசிச்சு புழி துணி மாதிரி வரீங்க. காலையில இந்த 10 times டாய்லெட் போயிட்டு my stomach is upset. I can't bear the pain. அதான் கணக்கு வழக்கு தெரியாம தவக்கலையே லபக்கு லபக்குன்னு முழுகணும்ல, அது வயித்துக்குள்ள போய் டப்பாங்குத்து குத்துது. அப்பா ரொம்ப நொந்து போயிருக்காரு, நீ வேற நோய் அடிக்காதப்பா. மைக்கேல் வாங்க முதல் டாக்டர்கிட்ட போ. வா வா. No, 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 no. நான் எங்கேயும் வர முடியாது. I'm tired. I want some medicine. Otherwise, I'll die. ஐயோ, பாத்து பாத்து மைக்கேல் 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 பாத்து பாத்து. படிக்கட்டு பாத்ரூம்குள்ள போ, பாத்ரூம்குள்ள போ. பாத்து போ. ஐயோ, படிக்கட்டு அசிங்கப்படுத்திடுவான் போல இருக்கே. தவளை தான் வாயால கிடன்னு சொல்லுவாங்க, தவளையை தான் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு பாவம் இவரு வயிறு கெட்டு போச்சு. ஆமா, நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அதான் அவனுக்கு வயிறு சரியில்லைன்னு ஆயிடுச்சுல, சோ கண்டிப்பா மீட்டிங் இருக்காது, கேன்சல். உடனே அவனுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு கிளம்புங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போலாம். யார் செத்தாலும் பரவாயில்ல, உனக்கும் உன் தம்பியோட விசேஷம் தான் முக்கியம். ஆமா, அப்படி வச்சுக்கோங்களேன். இன்னும் ஏன் நிக்கிறீங்க? மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு கிளம்புங்க. அறிவு கிடையாது உனக்கு. மைக்கேல் இப்ப என் கஸ்டடியில இருக்காரு, அவர் இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி வர முடியும்? ஏங்க, இது சாதாரண பிரச்சனை. நேத்து சாப்பிட்டது அவனுக்கு ஒத்துக்கல, அதனால வயிறு வலி துடிக்கிறான். மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் தூங்குனானா சரியாயிட போகுது. சரியாகலனா திரும்பி அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி ஆஸ்பத்திரி போன நிலைமை வந்துருச்சுன்னா? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல, அதுக்காக தேவையில்லாம ஏதேதோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காதீங்க. நீ எப்படி வேணா நினைச்சுக்கா, என்னால மைக்கேலை விட்டு. என்னாச்சு? எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி இருக்குடி. ஒருப்பா எனக்கு நேத்தே இவன் வெளியே எடுத்துட்டானே, இவனுக்கு ஏன் இப்படியா? பச்சே, மைக்கேலுக்கு தான் தவளை கறி வேலை பண்ணுது, உனக்கு என்னடா ஆச்சு? நேத்து பாதிதான்பா வந்துச்சு, மீதி இப்படி. ஏங்க, நிஜமாவே உங்க வயிறு கெட்டு போச்சா இல்ல சும்மா ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது நடிக்கிறீங்களா? அடி பாவி, என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது? அடி வயித்துல வலி அப்படி பின்னுதுடி, என்னால முடியலடி. சரி,
நீங்களும் உங்க மைக்கிளும் மாத்திரையை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். ஏண்டி புருஷங்காரன் உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப விட்டுட்டு போறேங்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க டாய்லெட்டுக்கும் பெட்ரூமுக்கும் போயிட்டு வேற வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அம்மா நீ வேடிக்கை பார்க்க வேணாமா? என் வயிற்று வலிக்கு ஒரு கஷாயம் வச்சு கூட. டெல்லி வேற சாயந்தரம் தான் வருவான். இவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு அவசரம்னா நீ பக்கத்தில் இருந்தாதாம்மா சரியா இருக்கும். ஆமாம்மா, இங்க இருக்கிற நிலைமைய உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. இப்ப வர முடியாத சூழ்நிலை இருக்கிறேன்னு. இவன் கூடவே இருந்து பாத்துக்க. இது அவ்வளவு சீக்கிரத்துல நிக்கிற மாதிரி தெரியல. அப்பா ஆக என்ன போக விடக்கூடாதுன்னு நினைச்சீங்க, கடைசியில சாதிச்சிட்டீங்கல்ல. மலை அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நான் உன்னை ரொம்ப லவ். என்ன என்னடா? ஐயோ அம்மா, ஐயோ பாத்து போ பாத்ரூம்குள்ள போய் போ. பிரியங்கா, உங்க அண்ணன் முகத்தை பாரு. கொஞ்சமாவது அவன் முகத்துல சந்தோஷம் இருக்கா? இவன் ஏன்டி இப்படி இருக்கான்? இதுக்குதான் என்ன சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களா? நீ அதை கண்டுக்காதம்மா. அதை பத்தி பேசினாதான் ஓவரா பண்ணுவான். சரிடா. அம்மா, பூஜைக்கு நாழி ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்தாச்சா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க சாமி. சாமி ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஐபி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தது நீங்க பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அப்படியே பண்ணிடலாம். யுகி, நம்ம ஆளுங்க தான் எல்லாரும் வந்தாச்சு இல்லப்பா. இன்னும் யார் வரணுங்கிற? நான் தான் சொன்னேனேம்மா, ரொம்ப முக்கியமானவங்க, விஐபிமா. நானே நேர்ல போய் கூப்பிட்டுருக்கேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா? பெரிய ஆபீசரா? ஆமாம்மா, பெரிய ஆபீசர் தான், ரொம்ப வேண்டப்பட்டவங்க. சரிப்பா, அப்ப அவங்களும் வரட்டும். டேய் வா. என்னடா நீ யாரை எதிர்பார்க்கறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பவானி மேடமும் மாயாவும் வருவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்க. ஆமா, அவங்க வர மாட்டாங்கடா. வருவாங்கடா. ஷூ, நீ ஏன்டா இப்படி இருக்க? அவங்க இங்க வராம இருக்கிறது தான் நல்லது. இப்ப எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. இல்லடா, அவங்க கண்டிப்பா இதுல கலந்துக்குவாங்க. மத்தவங்க வாழ்த்துறத விட அவங்க வாழ்த்துதான் நான் முக்கியமா நினைக்கிறேன். அவங்க நிச்சயமா வருவாங்கடா, அதான் எனக்கு சந்தோஷம். அண்ணா, பூஜைக்கு டைம் ஆகுது. ஐயரு வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு. வா. தம்பி, நேரம் ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிக்கணும். சாமி, நான் தான் சொன்னேனே, ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கங்க. மாப்பிள்ள, நல்ல காரியம்ல யாருக்காகவும் காத்துட்டு இருக்க கூடாது. உடனே ஆரம்பிச்சிட்டா நல்லது. இப்ப நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம்? யுகி